ஜூலி, ஜூலி, எங்க போன ஜூலி? இப்ப எங்க போனாங்க அந்த ஜூலி? காணோம். இத்தனை நாள்ல என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, என்னென்ன கிடைக்கிற சின்ன சின்ன வீடியோ எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க ஊழல். இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு ஒன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. திமுக ஊழல் எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா? சும்மா பேசுறது இல்ல, ஏதோ ஒண்ணு பேசுறது இல்ல. சின்ன சின்ன குழந்தைங்க சத்தம் முட்டையில கை வைக்கிறது நாண்டுகிட்டு சாகலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர தெரியுமா சொல்லி, நீ அதை விட பெரிய கேவலமான ஆளு. அப்புறம் இந்த சத்யராஜ் சாரோட பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேரு கூட எனக்கு மறந்துச்சுங்க. அவங்கள திவ்யா சத்யராஜ், திவ்யா சத்யராஜ் அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்களும் என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அத்தனை குற்றச்சாட்டுக்கும் ஒரு பதில் கிடைக்கும் கண்டிப்பா. இத்தனை வருஷமா திமுக ஆண்டாங்களே, இத்தனை வருஷமா ஆண்டதுல எத்தனை ஊழல் நடந்திருக்கு பாருங்க. இது ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். இத்தனை வருஷமா நடந்தது எத்தனை கோடி கோடியா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும். இந்த ஆட்சி அமைஞ்சு இப்பதான் 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசத்துல ஒன்றும் பண்ணவே முடியாது பெருசா. ஆனாலும் அவரால் முடிஞ்சது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லதுதான் நடந்திருக்கு. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். 1-2 விஷயம் தப்பா போகலாம். அதுக்கு காரணம் யாருன்னு கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக சும்மா இப்படி வீணா பழி போட்டுட்டு சுத்தாதீங்க. இந்த ஜூலிக்கும் அப்புறம் திவ்யா சத்யராஜ் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்ச நாள் சும்மா இருங்க. அதுக்கப்புறம் நல்லது நடக்குதா இல்லையா பாத்துக்கங்க. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்ன சும்மா விடுவான்.